வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னாக்கி ஆலு புரோட்டா செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய சப்பாத்தி மாவு எதுனா ஸ்ரீராம் பிராண்டு கோதுமை மாவு சப்பாத்தி மாவு. இது எங்கள் ஊர்லேயே ஸ்பெஷலாக தயாரிக்கப்பட்ட மாவு. இது உண்மையிலேயே ரொம்ப சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஆலு புரோட்டாவுக்கும் நம்ம இந்த மாவை தான் என்ன செய்ய போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆலு புரோட்டாவுக்கு 1/2 கிலோ மாவு எடுத்துருக்கோம். அதில் தேவையான அளவு உப்பு எடுத்து நம்ம என்ன செய்யறோம், மாவு பிசைய போகிறோம். இப்போ நம்ம ஆலு புரோட்டாவுக்கு நம்ம என்னென்னா மாவோட எண்ணெய்லாம் ஒன்றும் சேர்க்க வேண்டாம். உப்பும் தண்ணியும் சேர்த்து நம்ம பிசைஞ்சாலே போதுமானது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அப்படியே பிசையணும். இப்போ நம்ம மாவை எடுத்து நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ அழகாக அப்படி போயிட்டு வர மாதிரி மாவை நல்லா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு வச்சாலே போதுமானது. ரொம்ப மெனக்கடலாம் வேண்டாம். அடுத்து நம்ம ஆலு பரோட்டாவுக்கு தேவையான உருளைக்கிழங்கை நம்ம வச்சு எடுத்துருக்கோம். இதை நல்லா மசிச்சு அதுக்கு தேவையானதை நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆலு பரோட்டாவுக்கு உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சுக்கிடணும். நல்லா கொஞ்சம் மசித்த உடனே இந்த இதுக்கு தேவையான மசாலா என்னெல்லாம்னு பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள், தனி வத்தல் பொடி, அடுத்து பவுட்ரு உப்பு, தேவையான அளவு எடுத்துக்கிடணும். காரம் வேணுங்கிறவங்க காரம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் எளிமையாக தான் செய்வேன். எதுவுமே வேறு எதுவும் நீங்கள் சேர்க்கணும் என்ன செஞ்சுக்கலாம், சேர்த்துக்கிடலாம். இப்போதைக்கு எளிமையாக செய்கிறதுக்கு இது மூணும் போதுமானது. இப்போ நம்ம ஆலு பரோட்டாவுக்கு நம்ம என்ன செஞ்சாச்சு, உருளைக்கிழங்கு நல்லா ஒரு சின்ன கட்டி கூட இல்லாத அளவுக்கு நல்லா மசிச்சுடணும். அதுக்கப்புறம் இந்த இன்க்ரீடியன்ஸை நம்ம என்ன செய்யணும், சேர்த்து நல்லா என்ன செய்யணும், ஒன்று போல் கலந்து பிசையணும். இப்போ நம்ம ஆலு பரோட்டாவுக்கு எப்படின்னா, நம்ம கொஞ்சமாக மாவை இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சிட்டு இதில் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, உருளைக்கிழங்கு மசாலா இருக்குது பார்த்தீங்களா, இதை நடுவில் வச்சு இதை நம்ம எப்படி நம்ம பண்ணணும்னா, இதை பாருங்கள் அழகா இதை அப்படி அழகாக மடித்து இந்த பக்கம் அழகாக அப்படி கார்னரில் மடித்து சொல்லுங்களா, ஏன்டா நீ வந்த, நான் வரேங்களா, இது வீடியோ எடுத்துக்கிட்டாங்க. இதே மாதிரி நல்லா உள்ள அமைச்சு விட்டு நல்லா இப்போ நல்லா ஒரு மாவை உலர்த்த மாவை நம்ம என்ன செய்யலாம், போட்டு நைஸாக என்ன செய்யணும்னா தேய்க்கணும். ஏன்னா உள்ள மசாலா இருக்கிறதுனால நம்ம ஹார்டாக என்ன செய்யக்கூடாது, தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கிடுங்க, ஒவ்வொரு சப்பாத்தியும் ஸ்டஃப்பை உள்ளே வச்சு நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃப்பை உள்ளே வச்சு அழகாக இதே மாதிரி நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கிடுங்க. இதை நல்லா ஒரு இரும்பு கல்லில் போட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா சுவையான ஆலு பரோட்டா ரெடி. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோன்னா, இந்த ஆலு பரோட்டாவை நம்ம இப்போ நல்லா ஒரு இரும்பு கல்லில் நல்லா சூடான பிறகு அதுக்கடுத்து இதை போட்டு நம்ம திருப்பி எடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃப்ளேமை கொஞ்சம் என்ன செய்யணும், நார்மலாக வச்சுக்கிடணும். இப்போ நம்ம என்ன செய்யணும், இப்படி நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கணும். இப்போ நாம் என்ன செய்யணும்னா, அடிக்கடி திருப்பி போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு தான் அடுத்து மாற்றி போடணும். ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு தான் நம்ம என்ன செய்யணும், நெய் அல்லது பட்டரு அல்லது என்னது ஆயில் நம்ம என்ன செய்யணும், சேர்க்கணும். நம்ம ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், திருப்பி போட போகிறோம். நல்லா ஒரு சைடு வெந்துடுச்சு. இப்போ நாம் என்ன செய்யலாம், ஆயில் ஊற்றிக்கிடலாம். இப்போ நம்ம நல்லா ஒரு சைடு வெந்த பிறகு தான் நம்ம வெண்ணெய் அல்லது நெய்யோ நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இந்த வெண்ணெய் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த வெண்ணெய் என்னென்னா வீட்டிலேயே செய்யப்பட்ட வெண்ணெய்.
இந்த வெண்ணெயை நான் வந்து எடுத்து என்ன செய்ய போகிறேன், நல்லா ஒரு சைடில் நல்லா என்ன செய்ய போகிறேன், நல்ல வெண்ணெய் சேர்க்கணும். அப்படின்னா தான் இது வந்து என்ன செய்யணும்னா இதுக்கு அடுத்து நல்லா இந்த ஸ்டஃப் வந்து நல்லா என்ன செய்யும் வந்து வரும். வந்து திருப்பி போட்ட பிறகு அடுத்த சைடும் நம்ம என்ன செய்யணும்னா நல்லா வெண்ணெயை தடவி வேக வைக்கணும். நல்லா வெந்த பிறகு இதுதான் சுவையான ஆலு பரோட்டா ரெடி.